ஆனந்தமே சமூகமே பேரின்பமே உங்க பிரசனமே. ஆனந்தமே சமூகமே பேரின்பமே உங்க பிரசனமே. ஆனந்தமே சமூகமே உங்க பிரசனமே. ஆனந்தமே ஆனந்தமே சமூகமே உங்க பிரசனமே. உங்க சமூகத்திலே ஒன்று கூடி உள்ளோம். உங்க பிரசனத்திலே காலி கூட வந்தோம். உங்க சமூகத்திலே ஒன்று கூடி உள்ளோம். காலி கூட வந்தோம். ஆனந்தமே சமூகமே. எல்லா நாவை விரிவாய் திறந்து ஆனந்தமே சமூகமே உங்க ஆனந்தமே. ஏசையா உம்முடைய சமூகத்திலே ஒன்று கூடி இருக்கிறோம். ஆனந்தமே சமூகமே உங்க பிரசனமே. இருக்கின்றே என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. இருக்கின்றே என்று சொன்னீரே, நன்றி சொல். திரும்ப சொல்லமா இருக்கிறே என்று சொன்னீரே, நன்றி சொல்வேனே. ஆனந்தமே சமூகமே உங்க பிரசனமே. ஆனந்தமே. அப்படியே விசுவாசத்தோடு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய நாமம் அவர் இருக்கிறாகவே இருக்கிறார். நம்ம நடுவில் அவர் இருக்கிறாகவே இருக்கிறார். அவர் எல்ரோயி, நம்மை காண்கிறவர், என்னாலும் நம்மோடு கூட இருக்கிறார். யெகோவா ஷம்மா, என்னாலும் எங்கள் கூட இருப்பீர். உங்க பிரசனமே. ஆனந்தமே சமூகமே பேரின்பமே. உம்மை பாடுவதே என் மேன்மை, உம்மை உயர்த்துவதே எங்கள் மேன்மை. உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே என் உரிமை. உம்மை பாடுவதே என் மேன்மை. சொல்லும் வாய திறந்து உம்மை பாடுவதே, உறவாடுவதே. ஆனந்தமே பேரின்பமே. ஆனந்தமே சமூகமே உங்க. நல்ல வாய திறந்து இருக்கிறாகவே இருக்கிறேன் என்பதை இந்த பகல் வேளையை நான் விசுவாசிக்கிறேன். இந்த சமூகத்தில், இந்த ஆலயத்தில் ஆண்டவரே உம்முடைய நாமம் என்னாலும் விளங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை என் முழு மனதோடு விசுவாசிக்கிறேன். முழு மனதோடு கூட விசுவாசிக்கிறேன். விலையேற பெற்ற உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரே
வெளியேற பெற்றும் ரத்தத்தினால் எங்களை மீட்டவரே, எங்களை காத்தவரே, எங்களை வழி நடத்தினவரே. ஆனந்தமே சமூகமே உங்க ஆனந்தமே பேரின்பமே ஆனந்தமே பேரின்பமே ஆனந்தமே பேரின்பமே உங்க ஆனந்தமே பேரின்பமே ஆனந்தமே பேரின்பமே ஆசைவாடும் ஆசைவாடும் ஆவியானவரே ஆசைவாடும் 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 ஆவியானவரே. அப்படியே கொஞ்சம் வாயை தடுத்து துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். மௌனமா இல்லாம துதி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. துதி எங்கே உண்டு அங்கே கர்த்தர் இருக்கிறார். துதி எங்கே உண்டு அங்கே அவருடைய நாமம் விளங்கப்படுகிறது. துதி எங்கே உண்டு அந்த இடத்துல விடுதலை உண்டு. துதி எங்கே உண்டு அந்த இடத்துல ஒரு ஜெயம் உண்டு. துதி எங்கே உண்டு அந்த இடத்துல ஒரு சுகம் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி நல்ல ஒரு 2-3 நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து முழு மனதோடு கூட ஆண்டவரே தாவீதை போல நான் துதிப்பேன், தாவீதை போல நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. நான் இருக்கிறதாகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மோசே கேட்கிறார், ஆண்டவரே நான் உம்மை பார்க்கணும், உம்மை நான் தரிசிக்கணும். ஹல்லேலூயா. யாக்கோபும் கேட்கிறான், ஆண்டவரே உம்மை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. நான் இருக்கிறதாகவே இருக்கிறேன். அவன் நம் நடுவிலே இருக்கிறார், அவன் நம் நடுவிலே உலாவுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர். நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நீ நல்லவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இந்த இடம் அசைய என் உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய என் உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. சொல்லு, இந்த இடம் அசைய என் உள்ளம் இறங்கி வாருமே. இந்த உள்ளம் இறங்கி வாருமே.
பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே கனம் அடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே கனம் அடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே அசைவாடும் எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும் அசைவாடும் தூய்மாயின் ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே என் இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்பணும் என் பாத்திரம் நிரம்பணும் ஆவியானவர் இறங்கு விடாத ஆவியானவர் இறங்கு விடாத மகிமை நிரப்பட்டும் மகிமை நிரப்பட்டும் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் இப்பொழுதே பலன் அடையட்டும் இப்பொழுது சுகம் அடையட்டும் ஆண்டவரே ஒவ்வொருவரை தேய்ச்சுவிடாக ஒவ்வொருவரை பலப்படுத்துவிடாக ஹல்லேலூயா அபிஷேக தைலத்தினால் பரிசுத்த வஸ்திரத்தினால் ஒவ்வொருவரை தனித்தனியாய் ஒரு ஆளை போல ஆண்டவரே ஒவ்வொரு மேல் அந்த அபிஷேகம் ஆண்டவரே பாயட்டும் சுகமடைவதாக சுகமடைவதாக இடமசைய மகிமை நல்ல நல்ல வாயத்திலிருந்து அப்படி அன்னை பாஷை பேச ஆரம்பிங்க பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன் ஒரு வார்த்தையாவது உங்கள் வாயில் ஆண்டவர் இன்றைக்கு போடுகிறார். ஒரு வார்த்தையாவது அந்த பரலோக வார்த்தை உங்கள் நாவிலே கத்தரிப்ப போடுகிறார். இப்ப போடுகிறார். அவரை துதிக்க நல்ல நல்ல வாயை திறந்து பார்க்கலாம். நல்ல 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 வாயை திறந்து கட்டுகள் உடைவதாக சாபங்கள் உடைவதாக பிசாசு கட்டி வைத்திருக்கிற எல்லா சூழ்ச்சியின் கட்டுகள் இப்ப கத்தர் உடைக்கிறார். நல்ல நல்ல துதிங்க பார்க்கலாம். என் உள்ளம் இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப வாருமே. ஹல்லேலூயா. நீ நல்லவர் சொல்லமா ஆகும் எல்லாமாகும் உம்மால் எல்லாமாகும் எல்லாமாகும்.
கர்த்தர் என்னை உடைக்கிறார், என் கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். பிசாசினை கட்டி வைத்திருக்கிற எல்லா சூழ்ச்சியின் கட்டுகள், என் சத்ரு என்னை பலவீனம் படுத்தணும் என்று நினைத்து அவன் கட்டி வச்ச எல்லா கட்டுகளையும் ஹல்லேலூயா முன்னேறக்கூடாதபடி ஆசீர்வாதம் பெற பண்ணுகிற எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். அவரால் ஆகும். நல்ல கரங்களை தட்டி சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் ஐயா, நீரே அவந்திர தண்ணீரா நீரே ஐயா, நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றா நீரே அவந்திர வெளியை தண்ணீரா ஐயா, நீரே ஐயா, வாழ்க வாழ்க நாமம் வாழ்க ஐயா, வாழ்க நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. சேர்ந்தே ஐயா, வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. உன்னத தேவனுக்கு உன்னத தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே பிரியமும் உண்டாகட்டும். ஐயா, வாழ்க வாழ்க நாமம் வாழ்க ஐயா, வாழ்க ஓ ஐயா, வாழ்க வாழ்க செவிகளை திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். இந்த பூஞ்சனிலே உம் இருப்பார் பூரண, இந்த புவிதானிலே பூரண. ஐயா, வாழ்க ஐயா, வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க உம் நாமம்
நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். அவரால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமில்லை. எல்லாம் அவராலே ஆகும், எல்லாம் அவராலே கூடும். நம்முடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நம்பிக்கை எல்லாம் இழந்து போகலாம். ஆனால் விசுவாசம் ஒரு நாளும் தோற்று போகாது. விசுவாசம் ஒரு நாளும் தோற்று போகாது. நம்பிக்கை கூட நம்ம நம்பிக்கை ஏமாந்து போகலாம். ஆனால் விசுவாசம் ஒரு நாளும் நம்மை கைவிடவே விடாது. அல்லேலூயா. இந்த விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் தானே அர்த்தங்கள் கர்த்தர் பல ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். எனக்கு உடம்பு சரியில்லை, இதே நான் மாத்திரை மருந்து நான் எடுத்துக்கும் போது அந்த மருந்து மேலே வைக்கிற நம்பிக்கை என்னை குணப்படுத்துமானா நிச்சயமாக இல்லை. அந்த மருந்துனால் என்னால் உயிர் வாழ முடியுமானா நிச்சயம் இல்லை. அதை நான் மரித்தாலும் நான் கர்த்தரை நான் விசுவாசிக்கும் போது அவர் எனக்கு ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவன். அதனால தான் கர்த்தர் எசேக்கியாவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எசேக்கியாவை போல மீன் ஸ்தோத்திரிக்கிறோம். அவனை போல யாரும் விசுவாசித்ததில்லை, யாரும் நம்பினதில்லை. அவனுக்கு முன்பதாகும் யாரும் அப்படி நம்பினது இல்லை, அவனுக்கு பின்பதாகும் யாரும் அப்படி ஒரு நம்பிக்கை தேவன் மேலே வைத்ததில்லை. எசேக்கியா வியாதிப்பட்ட போது தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் விண்ணப்பம் செய்த போது கர்த்தர் எசேக்கியாவுடைய அல்லேலூயா வியாதியை கர்த்தர் குணமாக்கினார். எசேக்கியாவுக்கு கர்த்தர் மீண்டும் வயதை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் விசுவாசிப்போம். அவரால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவரால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, என் நம்பிக்கை எல்லாம் ஆண்டவரே ஏமாந்து போனதாப்பா. ஆனால் உங்கள் மேலே வச்ச அந்த விசுவாசம் எப்படி வருமனா, ஆண்டோட வார்த்தை நம்ம கேட்க கேட்க நமக்குள்ளே விசுவாசம் தேவன் மேல் அதிகரிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்க கேட்க, ஆண்டோடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க, அதாவது வேதத்தை படிக்க படிக்க தான் விசுவாசம் அதிகரிக்கும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும்போது தான் நமக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட உறவாட அவரை துதித்து கொண்டு இருக்கும்போது நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகரிக்கும். எப்படி விசுவாசிப்பதுன்னு நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை நான் நம்பின என்னோட நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் வீணாகி போயிடுச்சு. ஆனால் இப்போ நான் விசுவாசிக்கிறேன். நான் எப்படி விசுவாசிப்பேன் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குமானா நான் சொல்லுகிறேன். ஆண்டோட வார்த்தை கேட்க கேட்க இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர் என்று ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும். அதனால தான் சகவி தேவனை பார்க்கும்படிக்காக வகை தேடினார். காத்தடித்து மேலே ஏறி நின்று தேவனை பார்த்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வசனத்தை தியானிக்கும் போதெல்லாம், அது வார்த்தைகள் நம்ம அறிக்கை செய்யும் போதெல்லாம் விசுவாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் தேவன் மேலே. இவர் வல்லமை உள்ள தேவனாச்சு. இவர் இவ்வளோ அதிசயங்கள் செய்திருக்கிறார். மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். வியாதியஸ்தரை குணப்படுத்தி இருக்கிறார்.
பிசாசுகளை துரத்தி இருக்கிறாரு. எனக்கு வந்த பிரச்சனை தான் என்னுடைய வேதத்தில் நான் வாசித்த பிதாக்களுக்கும் வந்திருக்கிறது. அவர்கள் அற்புதம் செய்வாரானால் எனக்கும் அற்புதம் செய்வார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே தூண்ட ஆரம்பிக்கும். இப்போ நான் வேதத்தை படிக்கும்போது, பைபிள் படிக்கும்போது, அல்லேலூயா. இன்னொன்று, நான் சும்மா இருக்கும்போதெல்லாம் கர்த்தரை துதிக்கும்போது, நான் கர்த்தரை துதிக்கும் போது என்னுடைய விசுவாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவரை நம்பினவரை அவர் கைவிடவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டு விசுவாசிக்கிறவை காட்டிலும் காணாத விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பார்த்து விசுவாசிக்கிறவன் அல்ல, பார்த்து விசுவாசிக்கிறத நான் நம்புகிறது. நான் காணாமல் நான் விசுவாசிப்பேன், நான் காணாமல் நான் விசுவாசிப்பேன். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் இங்கே இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியல, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அவர் இங்கே இருந்து இப்போ நீங்கள் ஜெபிக்கிற இந்த சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கும்போது நீங்கள் ஆமீன் சொல்லுகிறதை அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆமீன் சொல்லுகிறவளுக்கு, துதிக்கிறவளுக்கு கர்த்தர் ஆண்டவர் அப்படியாகவே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இங்கே இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. அவர் கல்லோ மண்ணோ அல்ல, அவர் ஜீவனுள்ளவர். அவர் ஆவியாய் இருக்கிறார், அவர் ஆவியாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சொல்லுமா, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, ராஜனே, அப்படி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். உம் சித்தம் செய்வதற்காகவே என்னை அழைத்து வந்திருக்கிறீங்க, உம்முடைய விருப்பத்தின்படி இருக்குவதற்காகவே என்னை அழைத்து வந்தீங்க. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி நான் உயிர் வாழும் ஓடி ஓடி அழைத்தீரே. என்னை அழைத்தீரே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் சொல்லுமா எஜமானனே. எஜமானனே,
அப்படி அமர்ந்து அப்படி ஒப்பு கொடுக்கலாமா? முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஏசையா அப்படி முழங்கால் படிக்கிட்டு எப்போது உம்மை காண்பே நான் எப்போது. எத்தனை பேர் உள்ள இருதயம் இரு கரங்களை உயர்த்தி இயேசுவே என் எஜமானனே உம்மை பார்க்கணும், உம்மை பார்க்கணும். தரிசனத்தை கொடுப்பீராக, கண்களை திறப்பீராக, கண்களை திறப்பீராக, கண்கள் திறப்பதாக, கதவுகள் திறப்பதாக, வானம் திறப்பதாக, வானம் திறப்பதாக, அக்கினி மலை இறங்குவதாக, அக்கினி மலை இறங்குவதாக, அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக, அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக. உங்க தலையின் மேல, உங்க தலையின் மேல, உங்க தலையின் மேல ஒரு அக்கினி இறங்குகிறது, ஒரு அக்கினி இறங்குகிறது. ஹல்லேலூயா. அது அடக்கி கொள்ளாதபடிக்கு, அது உங்களை சும்மா விடாதபடிக்கு உங்களை தூண்டுகிறது, உங்களை தூண்டுகிறது, உங்களை தூண்டுகிறது. கர்த்தர் கிட்ட சேர்க்க, கர்த்தர் கிட்ட சேர்க்க உங்களை ஏவுகிறது, உங்களை தூண்டுகிறது, உங்களை துதிக்க வைக்கிறது. உணர முடிகிறது, உணர முடிகிறது. விட்டு கொடுங்க பார்க்கலாம். கடைசியாக அர்ப்பணித்து ஹல்லேலூயா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்கால் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டார். உம் சந்நிதியில் முழங்கால், உம் பாதையில் நான் நடந்திட்டார். என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே.
அப்படி ஒரு 2-3 நிமிஷம் அதை யாரும் சும்மா இல்லாம ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். என்னால் அதை உணர முடியும். ஒரு மகிமை இங்கே உலாவுகிறது, ஒரு மகிமை இங்கே இருக்கிறது. 3 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசுகிறது போல பேசுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏதோ உதத்தோடு கூட உதத்தா இல்லாம நல்ல கொஞ்சம் சத்தமாக தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்யுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம், எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறதெல்லாம், ஒரு வேலை தரிசனத்தை கேட்பீர்களானா, அபிஷேகத்தை கேட்பீர்களானா, கேளுங்க பார்க்கலாம். இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் நல்ல பிதாவே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்றும் நாமத்தினால் அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்ததென்பதை நான் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நிரப்பினதற்காக, மகிமை தொட்டதற்காக நன்றி ஆண்டவர், நன்றி. அப்படியே கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இரு கரங்களை தட்டி, 2 கரங்களை கர்த்தருக்கு நேராக தட்டி 2 நிமிஷம் நல்ல முழு மனதோடு கூட தேவ நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் மகிமைப்படுவாராக, பரலோக மகிமைப்படுவதாக. அந்த பரலோக மகிமை நாம் அனுபவிக்கும்படிக்காக சில நேரங்கள் ஊற்றினதற்காக நன்றி.